திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திரு ஆதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியார்கள் கூட்டத்தை மெய்மொழி மெய்களாலே வணங்கி ஒரு செய்தி இன்றைக்கு நடந்திருக்கிறது. அன்பு பெரியவர் அருமை தொண்டர் தன்னை வியந்து பாராட்டி கொள்ளாத ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவரோட தொடர்பு. நான் கரூருக்கு சென்று இடையிலே கரூருக்கு சென்று விட்டேன். ஆனால் குடமுழுக்கு விழாவிலே ஞாபகம் வைத்து புலவர் பழனிசாமி அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கரூரில் இருந்ததனால வர முடியவில்லை. ஆனால் இந்த சிவன் அருளாலே இங்கே இருக்கிற முருகன் அருளாலே 108 திருப்புகழை எழுதி மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களுடைய திருக்கரங்களினாலே வாழ்த்து பெற்றேன். இந்த ஆலயத்தில் இவ்வளவு நாள் கழித்து என்னை நினைவு கூர்ந்திருக்கிற ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தினை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒரு செய்தி இன்றைக்கு நடந்திருக்கிறது. இறைவனுடைய ஆணை. அது என்ன தெரியுங்களா? இது அடியார்களுடைய கூட்டம். தொண்டர்தம் உள்ளத்தே இறைவன் இருக்கிறான் என்று அவ்வை மூதாட்டி சொன்னார். பெரிது 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 புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமாலோ அலைகடல் துயன்றோன் சொல்லிக்கிட்டே வரும்போது இறைவனோ எங்க இருக்கிறாரு? தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். அப்படி தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் இருக்கிற இறைவன் எனக்கு அருகாமையிலே அந்த பக்கத்தில் ஏன் நீங்க இந்த கூட்டத்தை போடுறீங்க? என் தொண்டர்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டாமா? என் தொண்டர்களுடைய பக்கம் இருக்க வேண்டாமா? மற்ற கூட்டங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் தொண்டர்கள் கூட்டம் நான் அருகாமையிலே இருந்து கேட்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கங்கைநாதன் அல்லவா? அதனாலே கங்கையை வரவழைத்து நம்மை அணைத்து கொண்ட பெருமை இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அடியார்கள் கூட்டத்துக்கு மட்டும்தான் அது உண்டு, மற்றவர்கள் யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அருமையான இங்கே எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்பவுமே ராமமூர்த்தி ஐயா அவர்கள் புலவரையே சோதிப்பவர். ஒரு அருமையான தலைப்பு. அம்மையார் பாடினாங்க, அழுதே இறைவன் அடைந்தவர் தொண்டு செய்த மணிவாசக பெருமான். அவர் மாணிக்க வாசகர் என்று சொல்வதை விட மணிவாசகம். அப்படிப்பட்ட மணிவாசக பெருமான் சிவபுராணம் ஒன்று செய்தியை நான் சொல்றேன். பகவத்கீதை இறைவன் சொன்னது. ஆனால் இறைவனுக்கு திருவாசகத்தை சொன்னது மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள். அப்போ இந்த சிவபுராணம் என்கிற 95 வரிகள். எப்பவுமே சிவனை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பக்குவம் வேண்டும். பக்குவம் இல்லைன்னா சிவபெருமானை அடைய முடியாது. நீங்கள் எல்லாம் பக்குவப்பட்ட அடியார்கள். உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு எனக்கு பக்குவம் இருந்தால் தானே பேச முடியும். ஒரு அருமையான பாடலை தொடங்குகிறேன். அம்மையார் சொன்னது போல இது உங்களுக்கு தெரியாத பாடல்கள் இருக்க முடியாது. கொல்லந்தெருவிலே ஊசி விற்பது போல அம்மையார் சுட்டி காட்டினார்கள். ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு பாடல். விறகு இருக்கிறது, அதிலே தீ இருப்பது தெரிகிறதா? பால் இருக்கிறது, அதிலே நெய் இருப்பது தெரிகிறதா? அப்போ இறைவன் மறைய நின்றுள்ளன். மறை எப்படி நின்றுள்ளான்?
மாமணி சோதியான். இதுதான் சேக்கிழார் பெருமான் தன்னுடைய தொண்டர்களுடைய பெருமையை 63 நாயன்மாருடைய பெருமையை பெரிய புராணம்னு பேசினார். தொண்டர்கள் புராணத்துக்கு தான் பெரிய புராணம்னு பேரு. மற்ற எந்த புராணத்துக்கும் பெரிய புராணம் இல்லை. எவ்வளோ அப்ப அவர் சொல்றாரு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன். ஒரு கருத்தை சொல்லிட்டார். சிவன் யாரா? உலகெல்லாம் உணர்ந்தவன். உலகெல்லாம் உணர்ந்து அந்த உலகத்தினுடைய நல் இயல்புகளை எல்லாம் ஓதுதற்கு வேற யாரால் முடியாது. அதுக்கு ரெண்டாவது, நிலவுலாவிய நீர்மலி வேணியன் கங்காதீசன். நில உலாவிய பிறை சூடிய நிலவு உலாவிய பக்கத்தில் என்ன இருக்கு? நீர்மலி வேணியன், கங்கையை தன் தலையிலே சூடி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அழகில் சோதியன், அளவிட முடியாத சோதி. அழகில் சோதியன் எங்க இருக்கிறாரு? அம்பலத்து ஆடுவா. இன்னைக்கு யார் யாரோ மேடையில் ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. என்னுடைய தலைவனாக இருக்கிற சிவபெருமான் தான் இந்த உலகம் என்கிற நாடக மேடையிலே முதலிலே நடனம் ஆடியவர். அவர்தான் நாட்டியத்தினுடைய தலைவர். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மொழி வேணியன், அழகில் சோதியன், பொன் அம்பலத்து ஆடுவன், மலர் சிலம்படி. அந்த திருவடி எப்படியா? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இப்படி சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஆனா தேவார பாடல்ல இறைவனை அடைவதற்கு பக்குவம் வேண்டும். பக்குவம் இல்லைன்னா முடியாது. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். இங்க பாத்துங்க, இந்த தமிழ் சொல்லாட்சியை பாருங்க. விறகில் தீ இருப்பது தெரியல, ஆனா விறகில் தீ இருக்கா? இருக்கா? இருக்காமா? விறகில் தீ இருக்கா? இருக்கு. ஆமா. பாலில் படு. படும்னு என்ன? தானாகவே வியாபித்திருப்பது தான் படும். பாலில் படும் நெய்வோல் மறைய நின்றுளன். இப்ப மறைந்திருக்கிறான். அப்ப எப்ப தோன்றுவான்? அருமையான உணர்வு கயிற்றினால். உணர்வுன்னு என்ன? அப்படியே உணர்ச்சி பொங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன்பிறையார் கணற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி பெதும்பி பொய்தான் தவிர்த்து உனை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய். கைதான் நெகிழவிடேன் உடையாய். மணிவாசகர் சொல்றாரு, நான் கையை நெகிழ விட மாட்டேயா. எது வரைக்கும்? என்னை கண்டுகொள்ளே. என்னை கண்டுகொள்ளுகிற வரையில் நான் கூப்பிய இந்த கையை விடமாட்டேன், நெகிழ விடமாட்டேன் என்று இறைவன் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கைனா உணர்வு. இந்த பாட்டை பாடிங்கன்னா எவ்வளவு உணர்வு. இன்னும் நீங்களாம் நல்லா பாடுவீங்க. அடியார்கள்ல பாடினா ரொம்ப அருமை. இங்கே ஒரு நம்முடைய பாடகர் இருந்தார், அருமையான ஓதுவார். நிறைய கேட்டிருக்கேன். அவர் பாடினார்னா அப்படி கணீர் குரல் அப்படி இருக்கும், கேட்டிருக்கேன். அப்போ உள்ளத்தை உருக்கும். அப்ப விறகில தீ இருக்கிறது, பாலில் நெய் இருக்கிறது, மறைய நின்றுளன். ஆனால் மாமணி சோதியான் எப்ப தோன்றுவார்? உணர்வுகோல் நட்டு. தயிர் கடையும் போது ஒரு நட்டு மத்து இருக்கு இல்லையா? அது உணர்வுகோல் நட்டு, உறவுகோல் நட்டு. இறைவனுக்கு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டோம். ஆமா, எதையோ சொல்லி அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, எந்தாய் சொல்லு, தாயின் சொல்லு, தாயுமானவர் சொல்லு, எதையாவது சொல்லி உறவை ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? அந்த மத்தை எதால் இழுக்கணுமா? உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. முருக வாங்கி கடைந்தால் அது முன். அப்போ பால் இருக்கு,
பாலை நேரா பார்த்தா நெய் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. சரி, உரையிடுறான். உரையிட்ட பிறகு என்னாது? தயிராகுது. சரி, தயிரான உடனே கடையிறோம். கடைஞ்சாச்சு. கடைந்த பிறகு என்ன கிடைக்கிறது? மோர் கிடைக்கிறது. ஆக ஒரு பொருள் பால் தயிரானது, தயிர் மோரானது, அந்த மோரிலிருந்து கிடைப்பது வெண்ணெயானது, வெண்ணெய்க்கு பிறகு கிடைப்பதுதான் நெய். ஒரு பாலே இவ்வளவு பக்குவப்பட்டால் தான் நெய் கிடைக்கிறது என்று சொன்னால், இறைவனை அடைவதற்கு, இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதற்கு, இறைவனை வணங்குவதற்கு கூட அவருடைய அருள் இருக்கணும். அந்த அருள் இருக்கிறது தான் இந்த அடியார்கள் கூட்டத்தில் பேசுவதற்கு அருள் இருக்கணும். அதை அழைப்பதற்கு ராமமூர்த்தியை போன்ற அடியார்களுடைய அருளும் இருக்க வேண்டும். ஆக பக்குவப்படணும். இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு. பால் சில நாளில் கெடும் ஐயா. கெட்டுடுமா? பாலிலிருந்து உண்டாக்கப்படுகிற தயிரும் ஒரு சில நாளில் கெட்டுடும், மோரும் ஒரு சில நாளில் கெட்டுடும். ஆனால் வெண்ணெய் மட்டும் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும். கெடாதில்லை, கெடும். வெண்ணெயும் கெடும், ஒரு வாரம் தாக்கு பிடிக்கும். ஆனால் வெண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் இருக்கிறதே எப்பொழுதுமே கெடாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ மனதை பக்குவப்படுத்தி விட்டால் எப்பொழுதுமே கெட முடியாத, எப்பொழுதுமே அசைக்க முடியாத உறுதியான உள்ளத்தை இறைவன் உனக்கு கொடுப்பான். அதுதான் சொல்றார், பக்குவம் வேணும். பக்குவம் இல்லைன்னா எதையும் நாம் அடைய முடியாது. அதனாலே அதிகமான இந்த அடைந்துள்ள அடியார்களுடைய கூட்டத்தை நான் வணங்கி என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எங்க படிச்சிருக்கோம் நாம? சிவபுராணத்தில். மொத்தம் எத்தனை வரிகள்? 95 வரிகள் சிவபுராணம். ஆமா, 95 வரிகளில் எப்பொழுதுமே மணிவாசகர் என்ன பண்ணுவார்னா, தான் சொல்ல வேண்டிய கருத்தை கடைசியில் 95வது வரியில, 92வது வரியில, 94வது வரியில சொல்ல மாட்டார். ஏன்னா ஆரம்பத்திலேயே இதற்காகத்தான் இந்த சிவபுராணத்தையே நான் எழுதினேன்னு சொல்லிடுவார். இப்ப பாருங்க, சிவம் என்பதற்கு பலர் பலவாறாக பொருள் சொல்லுகிறார்கள். ஆனால் மணிவாசக பெருமான் தான் இந்த நில உலகிலே வியாபித்திருக்கிற ஜோதி எது? சூரியன். அதனால் தான் சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியினர். அப்ப இறைவன் சிவன் என்ன வடிவம்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு அடியார் சொல்றாரு, அதே மணிவாசக பெருமான், இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா. எப்படி பாருங்க, இந்த தன்மை உடையவன் என்று அறிய முடியாதவனா? இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பழனத்து அணி ஆருரானை மறக்கலும் மாமே. நீ மறக்காம இருந்தினா அவன் என்ன தருவான் தெரியுமா? பொன்னும் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. அந்த வழிதான், இந்த வரிக்காக தான் நாம் அதை படிக்கணும். பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை. நீ என்ன பிழை செய்தாலும் மன்னிக்க கூடிய ஒரு பெருந்தன்மை, இரக்க குணம் எம்பிரானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சிவன் சிவபுராணத்தை எழுதுகிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லிடுறார். இந்த சூரியன், அழகில் சோதியன் சூரியன், சூரியனுடைய கதிர்களிலிருந்து அணுக்கள் வருகிறதா. இந்த அணுக்கள் பரவியதுதான் வான்வெளி, வான் மண்டபம், வான் மண்டலம். சூரியனிலிருந்து அணுக்கள் பிரவாகமாகி அது வான் மண்டலமாகியது. அந்த வான் மண்டலம் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, அதன் பிறகு நிலம், வான் வந்தோடனே நிலம். அப்ப நிலத்திலே வியாபித்திருப்பது நீர். அந்த நீரும் இந்த நிலமும் சேர்ந்தால் இந்த காற்று இங்குதான் வராரு. பாருங்க,
நமச்சிவாய வாழ்க. இறைவனை வாழ்த்துவதற்கான பக்குவமும் தகுதியும் யாருக்கு இருக்கிறது? மணிவாசக பெருமான் ஒருவருக்கு தான் இருக்கு. இறைவன் தான் நம்ம வாழ்த்தணும். அம்மா பாடினாங்க, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் யார் கொடுத்தது? தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினை யான் நெடுங்காலமே இந்த காலத்தை எல்லாம் உன்னை வணங்காம நான் தவறிவிட்டேனே என்று எத்தனை பேர் கூக்குரல் இட்டிருக்கிறார்கள். கடைசியிலாவது இறைவனை உணர வைத்திருக்கிறார்கள். அதுதான் எம்பிரான் சிவனுடைய தன்மை. அப்ப நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அடுத்து பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த 2 வரிகள் தான் சிவபுராணத்தினுடைய உயிர் நாடி. என்ன நாடி? உயிர் நாடி. அது என்னையா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்? யார் அது? யார் நினைக்கிறீங்க? இமைக்கிற அளவு கூட என் நெஞ்சில் நீங்காமல் இருப்பவன் யார்? எது? ஒரே ஒரு செய்தியை எல்லாரும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லையா. ஐயா இப்போ வந்திருக்காரு. ஐயா வந்திருக்காரு, 2 வீலரில் வந்திருக்காரு, 2 சக்கர வாகனத்தில். நேராக வீட்டுக்கு போவார். சாவியை வீட்டில் ஒரு இடத்துல மாட்டுவார். ஆனால் காலையில் அவருக்கு வேகமாக ஒரு வேலை, அவசரமாக சாவி அவர் தான் மாட்டினார். ஆனால் அவருக்கே ஞாபகம் இல்லை சாவி எங்கே மாட்டினன்னு. ஞாபகம் இல்லை. சாவியை மாட்டினது யார்? அவர் தான். மறதி. நமக்கெல்லாம் என்னது? மறதி. இப்போ அம்மா இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவாங்க. மருத்துவர்கிட்ட போனோடனே அவர் சொல்லுவார், அம்மா இந்த ஜுரம் போகணும்னா, இந்த தலைவலி போகணும்னா இந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடு, இந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு சாப்பிடுன்னு சொன்னோன்னே அந்த அம்மா என்ன பண்ணும்? நல்லா தலையாட்டும் அப்படின்னு. வந்த அவசரத்தில் என்ன பண்ணோம்? மாத்திரை போட மறந்து பாதி சாப்பாடு சாப்பிடும்போது அடடா மாத்திரை போடாமல் விட்டுமேனு ஒரு ஞாபகம் வரும். இது நமக்கு மறதி. இன்னும் கூட ஒரு தெளிவாக சொல்லணும்னா, இந்த பிணைத்தொகை இருக்கும் கரண்ட் பில், இந்த கரண்ட் பில் நமக்கு கடைசி நாள் அதுதான் தெரியும். எனக்கு 5ஆம் தேதி கடைசி, 15ஆம் தேதி கடைசின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் 5ஆம் தேதி வரும், மறந்துடும் இல்லையா? ஆனால் நாமெல்லாம் தூங்குறோம் இல்லையா? இரவில் தூங்குறோமா இல்லையா? தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்லா அசந்து தூங்கிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அப்போது கூட ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ உறங்குகின்ற போது உன்னை அறியாமல் யார் பக்கத்திலே வந்தார்கள், அருகில் வந்தார்கள் என்று தெரியாமல் அயர்ந்து தூங்குகிறது. ஒரு செயல் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறதே. அது என்ன செயல்? காற்று, மூச்சு காற்று. ஆமா. அப்ப மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றை இயக்குவது யார்? அந்த மூச்சு காற்றை உன்னை அறியாமல், ஏ மனிதா உன்னை அறியாமல் நீ உறங்குகிறாய். யார் வந்தார் யார் போனார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மூச்சு காற்றை இயக்குவது யார்? அவனா சொல்றார் மணிவாசக பெருமான், இமை பொழுதும், இமைக்கிற அளவு கூட என் நெஞ்சில், சுவாசம், என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எப்பொழுதும் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிற இந்த காற்றே, இந்த மூச்சு காற்றே நீதாயா சிவம் அப்படின்னு முதல்ல உணர்த்துறார். இந்த காற்றிலிருந்து வெப்பம், இந்த காற்றிலிருந்து நீர், இந்த காற்றிலிருந்து தீ, இந்த காற்றிலிருந்து பெருவெளி, இந்த காற்றிலிருந்து இயக்கம், அனைத்தும் அடங்கியது காற்று. அதனாலே ஏ மனிதா காற்று அடங்கினால் நீ அடங்குவாய். நீ காற்று போனா நீ சிவமாயிருந்தவன் சபமாவாய் என்பதுதான் மணிவாசகர் முதலில் நமக்கு சொன்னது. இப்போ நீ காற்று சுவாசிக்க சிவபெருமானே வந்து, ஏ மனிதா என்னெல்லாம் சுவாசத்தை பார்த்துக்க முடியாது, இந்த சுவாசம் போடுற வேலையை உங்ககிட்டே கொடுத்துட்றேன், இந்த சுவாசிக்கிற வேலையும் நான் உங்ககிட்டே கொடுத்துட்டேன், பத்திரமா பார்த்துக்குதுன்னா, வண்டி சாவியை மறந்த மாதிரி, மாத்திரை சாப்பிட மறந்த மாதிரி, கரண்ட் பில் கட்ட மறந்த மாதிரி, ஒரு நாளைக்காவது மூச்சு விட மறந்துடுவே, மறந்துட மாட்டியா?
ஒரு 80 வயசோ 70 வயசோ 90 வயசோ ஒரு 50 வயசோ ஒரு தாக்கு பிடிக்கணும்னா இறைவன் இருக்கின்றார். அதனாலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த மனிதன் அருமையா சொன்னார், அண்டத்தில் இருக்கிற ஐம்பெரும் உணர்வுகளும் பிண்டத்தில் இருக்கிற நம்மிடத்திலே இருக்கிறது. என்ன? இந்த பாதம், இந்த முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் நிலம், முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் நிலம், இந்த முட்டியிலிருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீர், நிலம் நீர். அடுத்து பார்த்தீங்கன்னா தீ, வயிறு, பசி தீ வயிறு. அதன் பிறகு நுரையீரல், காற்று. அதன் பிறகு இந்த கழுத்துக்கு மேலே ஆகாயம். ஆதாரம் இதுதான், ஆதாரம் அது ஆகாயம். அதனாலே ஐம்பெரு நிலைகளும் நம் உடலிலே இறைவன் வகுத்திருக்கிறார். எதெல்லாம் அண்டத்தில் இருக்கிறதோ அந்த அண்டத்தில் இருப்பது எல்லாம் பிண்டத்தில் வியாபித்திருக்கிறது என்பது சிவன் நமக்கு சொன்னது. ஆக அன்பு பெரியவர்களே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் தான். அருமையா பாடினாங்க அம்மா, கஸ்தூரி அம்மா பாடினாங்க, அழகா பாடினாங்க. பால் நினைந்து ஊட்டும், இதுல ஒரு சுவையை வச்சிருக்காரு மணிவாசகர். குழந்தைக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப போய் பால் கொடுப்பாங்க. பால் நினைந்து ஊட்டும் முதல்வர். அடுத்த சொற்றொடருக்கு போறாரு பாருங்க, என்ன அருமையான தமிழ் சொல்லாட்சி. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அப்படின்னு உம்முன்னு போடுறார். ஏன் அந்த இலக்கணத்தில் அந்த உம்முக்கு உயர்வு, சிறப்பு, உண்மைன்னு பேரு. ஒரு தாயை விட மேலானவனா. தாயாவது குழந்தைக்கு பசி எடுக்கும் போது பால் கொடுப்பாங்க. ஆனா இறைவா, கங்காதீஸ்வரர், மங்கையாம்பாளுடனுடைய இருக்கிற கங்கை ஈசனே, நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாயினும், தாயை விட மேலாக சால பரிந்து, தாயை விட மேலாக என்னை சிறப்பாக பரிந்து பாதுகாக்கக்கூடியவர் என்று மணிவாசக பெருமான் சொல்றார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து, நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. அம்மா சொன்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி யானுனை தொடர்ந்து, குழந்தை வந்து அப்பா அம்மா கட்டி பிடிச்சிக்கும். நீ என்னை விட்டு எங்கன்னா போவீங்களா? நீங்க போக முடியாது. அப்படியே குழந்தை கட்டி பிடிச்சிக்கோ அம்மாவை. அப்ப என்ன? சிக்கன பிடித்தேன் இனி எங்கு எழுந்து அருளுவது இனியே. ஒரு இடத்துல கையை கூப்பிக்கிட்டு கைவிட மாட்டேன்னார். கையை தலைமையில தூக்கிட்டு என்னை கண்டுக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னாரு. இப்போ என்ன பண்ணாரு? பிடிச்சிக்கிறார். தாய் சொன்னாரா? அப்ப தந்தையை சொல்லணும்ல, சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அடுத்த பாடல பாராரு, அம்மையே அப்பா. அடுத்த வரி பாருங்க, அம்மா சொல்றா பாரு, ஒப்பிலா மணி. இந்த வாசகங்கள்லாம் தமிழ்ல எங்கேயா கிடைச்சது? இந்த உலகத்திலே உனக்கு ஒப்பு உவமை சொல்ல முடியாத ஒளிர்கின்ற ஒளி வீசுகின்ற மணி, ஒப்பிலா மணியே. நீ யார் தெரியுமா? அன்பில் விளைந்தவன். யா அன்பிலே, அன்பு உருவமானவன், சோதி வடிவானவன், அன்பில் விளைந்த ஆரமுதே. நான் யார் தெரியுமா? பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும். சொல்றாரு பாருங்க, புழுத்தலை புலையனேன் தனக்கு. எனக்கு என்ன தெரியுமா பண்ண? செம்மஜேயாய சிவபதம் அளித்த செல்வமே, செல்வமே சிவபெருமானே, இமையே உன்னை. எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுதே, இப்பவே உன்னை கட்டி பிடிச்சுக்கணும். எங்கன்னா எழுந்து போயிடுவேன். குழந்தை சொல்லுது கள்ளங்கபடம் இல்லாம, எங்கும் வியாபித்திருக்கிற இறைவன் எழுந்து போயிடுவாரா? ஆனா சொல்றார் மணிவாசக பெருமான்,
இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இனிய அருளுவது இனியே. இப்படி பாடுறார். ஆக சிவபெருமான் என்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாதவன், அன்பிலே விளைந்த ஆரமுது, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி. இதையெல்லாம் சொல்றார். இந்த மணிவாசகரை பார்த்து தான் வள்ளலார் சொல்றாரு, மணிவாசகரை பார்த்து தான் எனக்கு அருட்பா எழுதுது, எனக்கு வழிநூல் திருவாசகன்றார். தொல்லையிரும் பிறவி சூடும் தடை நீக்கி என்ன இருக்கணும்? அல்லல் அறுத்து. அல்லல் அறுத்துட்ட என்ன விளைஞ்சது? அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே ஒல்லை மறுவான் எரியலிக்கும். யாரு? வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். அந்த இடத்துல தேன்னாரா? உடனே நன்றி கணக்காக வள்ளலார் சொல்றாரு, வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாச்சனிலே பால் கலந்து தேன் கலந்து தீந்தேன் சுவை கலந்து. இதெல்லாம் கலக்கையா? அந்த மணிவாசகரை பற்றி சொன்னார், எல்லாத்தையும் கலக்கும். ஊன் மணிவாசகமே நீ பாடுகிற பொழுதுதான் என் ஊன் உடல் கலந்தது, உணர்வு எழுந்தது, ஒரு புலகாங்கிதம் அடைந்தது. ஊன் கலந்து, ஊன் கலந்த உடனே ஊனில் இருக்கிற உயிர் கலந்தது. இவ்வளவும் கலந்த பிறகு உவட்டாமல், அந்த இனிமை எப்படி இருந்ததுதான்? உவட்டாமல் இனிப்பதுவே என்று மணிவாசக பெருமானுடைய வாசகங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான சொற்றொடர்கள். நான் இதை எனக்கு தெரிஞ்ச மட்டில் சொல்ற அடியார்கள் நீங்கள்லாம் அனைத்தும் உணர்ந்தவர்கள். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், இறைவன் உங்கள் வயப்பட்டதனாலே தான் என்னவோ மழையை வரவழைச்சார். அதுவும் எப்போ? ஆரம்பிக்கிற நேரத்தில் இறைவன் மழையை கொணர்ந்து நான் கங்கை ஈசன் என்பதையும் சொல்லி நிறைய சொல்லுவார். நம்ம சேக்கிழா பெருமான் சொல்லும்போது அழகிலா விளையாட்டுடையார்னு சொல்றதுக்கு முன்னாடி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். அடுத்து பாருங்க, நில உலாவிய நீர்மலி வேணியன். அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தேவாரத்தினுடைய முதல் பாடல் அம்மா தொட்டாங்க, எல்லாத்தையும் தொட்டாங்க அவங்க. ரொம்ப அருமையான பேச்சு. முதல் பாடல் என்ன பாடல்? தோடு உடைய சிவனை தானே பாடினாங்க. திருஞான சம்பந்தர் சிவனை தானே பாடணும். ஏன் முதல்ல தோடுன்னு ஆரம்பிக்கிறாரு? சிவனை பாடணும் இல்லையா? இல்ல, சீர்காழி குளக்கரையிலே குழந்தை அழுகிற பொழுது ஞானப்பால் உண்ட நன்றி கடனுக்காக தோடுடைய செவியன். நீ யார் தெரியுமா? அன் விகுதி போடுறார், ஆண்பால் விகுதி அன். ஆனா ஆரம்பிச்சது தோடு, தோடுன்னு ஆரம்பிச்சாரு. நீ தோடு உடைய செவியன் ஐயா, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி. ஞானசம்பந்தர் தான் பண்ணாரு, தூவெண் மதிசூடி. சரி, அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க, காடுடைய சுடல். காடுடைய சுடலைன்னா என்ன? திருநீர். அந்த காடுடைய சுடலை உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாராம். யாரு? சிவபெருமான். அதை நான் பார்த்தேன். என்ன அறியாமலேயே என் உள்ளத்தை திருட்டாயா. அதனால இறைவனை கள்வன் என்ற உரிமையா சொல்றார். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். 99, 96, 99 மலர்கள், 96 மலர் நினைக்கிறேன். ஆனால் அதில் இவர் ஐயா திருஞான சம்பந்தர் ஒரு மலர் கண்டுபிடிச்சார். அந்த மலருக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. ஏடு உடைய மலரால். என்ன மலர்? ஏட்டில் இருக்கிற மலர். ஏடு, ஏடு புத்தகம். நாம எல்லாம் காகிதம் நினைக்கிறோம், அதுதான் நமக்கு ஆயுதம்னு பல பேர் மறந்துடுறான். ஏடு உடைய மலரால் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த. இதெல்லாம் நான் செய்யல, நீ அருள் செய்தாய். இப்பதான் வராரு. பீடுடைய பிரமாபுரம் மேவிய
முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? பெம்மான்னு முடிக்கிறாரு. என்ன அன்பு பாருங்கயா. அப்போ அந்த தாயை தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னின் நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். தாயாகவும் தந்தையாகவும் நம்மை பாதுகாக்கின்ற இறைவன் பரம்பொருள், மும்மூர்த்திகளிலே முதல்வன், மாலையன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாயுள்ள மூர்த்தி. அப்படிப்பட்ட சிவபெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிறான், நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்ப சிவன் அனைத்துமாக நிறைந்திருக்கிறான். அருமையா பாடினாங்க. இறைவன் இயற்கைக்கு மாறாக அடியார்களை காக்கக்கூடியவன். இயற்கைக்கு மாறாகவே ஒரு கல் எங்கன்னா தெப்பமா மிதக்குமையா? எங்கன்னா பார்த்திருக்கீங்களா? எங்கன்னா பார்த்திருக்கீங்களா? அப்போ இந்த இயற்கையை வகுத்தது இறைவன். ஒரு திடப்பொருள் முழுவதும் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கிற பொழுது அப்பொருளின் எடை அப்பொருளால் இடம்பெயர்ந்த திரவத்தின் எடைக்கு சமம். இது அறிவியல், ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். இந்த தத்துவம் தான் இயற்கை. இந்த இயற்கைக்கு மாறாக அடியவரை ஆட்கொள்வது யாருன்னா இன்னதன்மையின் என்றறிய ஒண்ணாத சிவபெருமான். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த. இந்த வார்த்தையை பாருங்க, பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும். நீ கல்லை கட்டி என்ன கடல்ல போட்டாகணும், என் நற்றுணை ஆவது நமச்சிவாயம். அது மட்டுமா பண்ணாங்க? அது மட்டுமா பண்ணாங்க? சுண்ணாம்பு கலவாயில போட்டாங்க. அம்மா சொன்னாங்க, மாசில் வீணையும் மாலை மதியமும் எங்கன்னா சுண்ணாம்பு கலவா வீசும் தென்றல் மாதிரி இருக்குமா? இயற்கைக்கு மாறானது. ஏனே இயற்கையே வடிவானவன் இறைவன். அப்ப இயற்கையை அடக்கி ஆளக்கூடிய, அன்பர்களுக்காக அடியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய இறைவன். அதனால்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அடியார்கள் உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார். நான் சொல்லல, அவ்வை சொல்லியிருக்காங்க. அதனால்தான் ஆலயங்கள்ல வந்து அன்னதானம் போடணும். இன்றைய அரசு ஆலயங்களுடைய அறநிலையத்துறையில் ஆலயங்களில் அன்னதானம் போடுவது மட்டுமல்லாம ஆலயங்களுக்கு சரிசமமாக இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல கூட சின்ன வயசிலிருந்தே காலை உணவிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பாரு, அந்த பசி அவையாதான் சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி உணர்ந்து சொன்னவங்க யாரும் முடியாது. வள்ளலார் பசியை பற்றி நிறைய சொன்னார். அதுக்கு முன்னாடியே இந்த ஔவையார் சொன்னாங்க, வயிற்றை பார்த்து சொன்னாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். வயிறே, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கலையா, அதனால இன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு நீ அமைதியாயிருன்னா வயிறு அமைதியா இருக்குமா? அவை சொல்றாங்க, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். சரி, இன்னைக்கு 2 நாள் உணவு கிடைச்சிருக்கு, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால 2 நாளைக்கு இப்பே சேர்த்து வச்சுக்கோ வயிற்றுல. நான் முடியுமா? முடியல. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், ஒரு நாளும் என்னோவு அறியாய். நான் படுற கஷ்டத்தை ஒரு நாளும் என் வயிறே நீ அறியாய். இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று இந்த பசியை பற்றி மனித வாழ்க்கைன்னு. அதனால்தான் பசி. இறைவன் தொண்டர்தம் உள்ளத்தில் மட்டுமல்ல, மற்றவர்கள் பசியை யார் போக்குகிறாரோ உங்களைப் போல அடியவர்கள் உள்ளத்திலே கூட இறைவன் வியாபித்திருக்கிறான். அதனால்தான் ஆலயங்களுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து இறைவனுக்கு தெரியும் யாரிடத்துல எங்க எப்பொழுது வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே தான் என்னை நன்றி உணர்வோடு இந்த அடியார் கூட்டத்திலே நான் பேசுவதற்கு இறைவனுடைய திருவருள் என்று சொல்லி, வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய்
அருள்வாய் குகனே.